ஐயோ உங்களை ஏமாத்திட்டாங்க. ஏமாத்தாங்களா? பின்ன என்ன சார், 5 வருஷம் படிச்சு 1000 கணக்குல பணம் செலவு பண்ணிருக்கீங்க. போய் போய் வால் இல்லாத இந்த பட்டத்தை உங்களுக்கு கொடுத்துருக்காங்களே, ஒரு சின்ன வாளாவது கொடுக்க வேண்டாமோ? ஆமா ஆமா ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். நான் விட்டனா இதே கேள்வியத்தான் அந்த அதிகாரியோட நான் கேட்டேன். என்ன சொன்னாங்க? அவங்க சொன்னாங்க, என் சேகர், வானம்பாடின்னு ஒரு பொண்ணு இருக்கு, உலகத்திலேயே அதான் பெரிய வால், அந்த வால் எடுத்து இதுல ஒட்ட வச்சுக்கோன்னு சொன்னாங்க. இந்த பாரு வானம்பாடி, நான் உனக்கு எதிர்கால துணைவன், நீ காலமெல்லாம் என் கூட வாழப்போற இல்லையா? நான் டாக்டராய் வந்திருக்கேன், கொஞ்சம் கூட பெருமைப்பட மாட்டேங்கிறிய? என் நண்பன் தியாக சொன்னது சரியா போச்சு. உங்க நண்பர் தியாகு என்னதான் சொன்னார்? இந்த பட்டத்தோட பெருமை உன் வானம்பாடிக்கு தெரியும், பெத்த தாயை முதல்ல போய் பாடுறான்னு சொன்னான். கடமை ஃபர்ஸ்ட், காதல் நெக்ஸ்ட். ஏது உங்க நண்பர் பெரிய கலகக்காரர் போல இருக்க. 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறது இந்த மனுஷனுக்கு பிடிக்காத போல இருக்கு. பெரிய பேச்செல்லாம் ஏன் பேசுற? தியாகு நட்புக்கே ஒரு இலக்கணம். தியாகுன்னா தியாகிதான். தியாகு 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 எப்ப பார்த்தாலும் தியாகு பேச்சுதானா? உங்க நண்பர் என்ன கல்யாணம் செஞ்சுக்க வேண்டாம்னு சொல்லிட்டான். நீங்க சரியான்னு சொல்லிட்டு. அது எப்படி முடியும்? அவனே பொண்ணா மாறி வந்தா கூட நான் உன்னத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், உன்னத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஓ டாக்டர் சார், கடமை ஃபர்ஸ்ட், காதல் நெக்ஸ்ட் இல்லையா? கல்யாணம் ஃபர்ஸ்ட், காதல் நெக்ஸ்ட். அதுதான் இல்ல.